வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொது வைத்தியசாலை அமைப்பு விரைவில் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு. ட்ரம்பின் வரி கொள்கையால் இலங்கையின் ஆடைத்துறைக்கு பாரிய பாதிப்பு உண்டாகும் அபாயம் உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் கருத்து. வர்த்தக உறவு சிக்கல்களை தீர்க்க அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான சுங்க வரிகளை பூஜ்ஜியமாக்க வேண்டும் என்று ரவி கருணாநாயக்க பரிந்துரை. நாட்டில் உள்ள சட்டவிரோத ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு துணை போக்கும் முப்படையினர் பணி நீக்கம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச நாட்டின் பொது வைத்தியசாலை அமைப்பு விரைவில் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில், தற்போதைய அரசாங்கத்தின் முக்கிய இலக்குகளில் ஒன்று அரசு சேவையை முழுமையாக டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றி பொதுமக்களுக்கு எளிமையானதும் வினைத்திறனும் வாய்ந்த சேவையினை வழங்குவதாகும். இதற்காக சுகாதாரத்துறையில் பணியாற்றும் சுமார் 1.5 மில்லியன் நபர்களின் தகவல்களை நிர்வகிக்க தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். மனிதவள மேலாண்மை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் நோயாளிகளுக்கு உயர்தர பராமரிப்பு வழங்குவது சுகாதாரத்துறையினர் பூரணமாக பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் என்று கூறிய அமைச்சர், இதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்கள் சுகாதார ஊழியர்களுக்கு கற்பிக்கப்படும் என்றும் சிறந்த பராமரிப்பு சூழலை உருவாக்க அமைச்சர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் கூறினார். இவை தவிர நாட்டின் சிறந்த பொறியியலாளர் மற்றும் கட்டடக்கலை நிபுணர்களின் திறமைகளை பயன்படுத்தி அரசு வைத்தியசாலைகளை மேலும் கவர்ச்சிகரமான மற்றும் திறமையான கட்டடங்களாக மாற்றுவதில் தற்போதைய அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதி வருவாயு ஆடைத்துறையில் நிலை பெற்றுள்ளதனால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கை இலங்கையின் ஆடை தொழிலுக்கு பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் என்று தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்தார். அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கையின் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை குறிப்பிட்டு அவர் ஊடகவியலாளர்களோடு நடைபெற்றிருந்த சந்திப்பொன்றின் போது இவ்வாறு தெரிவித்தார். அதன்போது அவர் மேலும் கூறியதாவது, இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்கள், குறிப்பாக ஆடைகள் இந்த புதிய வரி கொள்கையால் நேரடியாக பாதிக்கப்படும். எனினும் அனைத்து ஏற்றுமதி பொருட்களும் இந்த கொள்கையின் உட்பட்டவையாக இருக்கின்றன என்பதும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சூழலில் அமெரிக்காவின் வரி கொள்கை மாற்றங்களால் உருவான சிக்கல்கள் குறித்து நாட்டின் சார்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் தக்க தீர்வை வேண்டியிருந்ததையும் அதற்காக ஆதரவான பதில் கிடைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள விசேட கலந்துரையாடலின் போது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக தடைகளை குறைக்கும் வகையில் முன்மொழிவுகளை அமெரிக்க அதிகாரிகளிடம் முன்வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவுடன் உள்ள வர்த்தக உறவுகளில் உருவாகியுள்ள சிக்கல்களுக்கு தீர்வாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான சுங்க வரிகளை குறைத்து பூஜ்ஜியமாக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பரிந்துரை செய்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது குறித்து கருத்து தெரிவித்த அவர், இதுவரை அமெரிக்காவுடன் பெரிதாக எந்த வர்த்தக பிரச்சனையும் இல்லை என்றும் அமெரிக்காவின் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் அணுகுமுறையால் சில சிக்கல்கள் தற்போது தோன்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் இலங்கை அதிகளவில் பொருட்களை இறக்குமதி செய்கிறது என்றும் அவ்விபரீதமாக அமெரிக்கா இலங்கையிலிருந்து குறைவாகவே இறக்குமதி செய்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த பொருட்களை வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முடியும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். இந்த பிரச்சினைக்கு சமாதானமாக தீர்க்க அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். மேலும் கடந்த மார்ச்சில் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதாகவும் அப்போது ஆளும் கட்சியின் அனில் ஜெயந்த் 2 மாதங்களில் பதிலளிப்பதாக உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார். நிலையான சுங்கவரி கொள்கைகள் பொருத்தமற்றதாகவும் அவை காலநிலை மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 114 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்கு சீட்டுகள் இன்று தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்.எம்.எல். ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு நீதிமன்ற நடைமுறைக்கு பிறகு இனிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்கு சீட்டுகளை விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவு செய்யப்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக தபால் மா அதிபர் ருவான் சரத்குமார் கூறியுள்ளார். அத்தோடு தபால் சீட்டு விநியோக நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் அல்லது நாளைய தினம் ஆரம்பமாகும் என்றும் கூறினார். இதற்கிடையில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான தபால் வாக்கு சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவிக்கின்றது. அதற்கமைய குறித்த தபால் வாக்குச்சீட்டுகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்தார்.
நாடு முழுவதும் நடைபெறும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை அகற்றுவதற்காக சுமார் 2000 பேர் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் மே மாதம் 8ஆம் தேதி வரை பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அதற்கமைய ஒவ்வொரு முக்கிய போலீஸ் நிலையத்திற்கும் 4 பணியாளர்கள் மற்றும் சிறிய போலீஸ் நிலையங்களுக்கு சொற்பகளவில் 3 பணியாளர்கள் வீதம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். மொத்தமாக நாட்டில் உள்ள 607 போலீஸ் நிலையங்களில் 605 நிலையங்களுக்கு இதற்கான பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதையும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இதுவரை பதிவான முறைப்பாடுகள் தொடர்பாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் நடப்பு மாதம் 5ஆம் தேதி வரை மொத்தமாக 712 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 102 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன என்றும் இதுவரை தேர்தலுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு வன்முறை சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்ட மீறல்களை பற்றிய முறைப்பாடுகளே அதிகளவில் பதிவாகியுள்ளதாகவும் இதுவரை பெறப்பட்ட முறைப்பாடுகளில் 4552 முறைப்பாடுகள் தீர்வு காணப்பட்டுள்ளன. மேலும் 160 முறைப்பாடுகள் தொடர்பாக தற்போது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முப்படைகளிலிருந்து தப்பிச் சென்ற சுமார் 1700 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரிவில் இருக்கும் சிலர் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் குற்ற செயல்களில் ஈடுபடுவதால் முழு அமைப்புக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் நிலை உருவாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார். கண்டியில் மல்பத்து மற்றும் அஸ்கரிய மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்தை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் குற்றவாளிகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மற்றும் பணி நீக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் குற்ற செயல்கள் போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் துப்பாக்கி சூடுகள் போன்ற சம்பவங்களாக நாட்டில் நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிறது. இதற்காக பல அரசியல் தலைவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு வழங்கியதையும் இது ஒரு பொதுவாக அறியப்பட்ட உண்மையாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த காலங்களில் குற்றங்களை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்த சிலர் இத்தகைய அமைப்புகளை பாதுகாத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இத்தகைய செயற்பாடுகளை சில மாதங்களில் முற்றாக ஒழிப்பது சாத்தியமற்றது என்றாலும் அவற்றை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை ஒழிக்க விசேட நடவடிக்கைகள் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 2 மாதங்களில் நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் வர்த்தகம், சட்டவிரோத ஆயுதம் வைத்திருத்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இதில் பயிற்சி பெற்ற 500 விசேட அதிரடிப்படை போலீஸ் அதிகாரிகள் எதிர்வரும் நாட்களில் பணிக்காக அனுப்பப்பட உள்ளனர். அதேவேளை வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள சந்தேக நபர்களை கைது செய்ய சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மற்றும் அந்த 2 நாடுகளோடு பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது பணியில் உள்ள சில போலீசார் மற்றும் முப்படை உறுப்பினர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு ஒத்துழைத்துள்ளது கண்டறியப்பட்டிருப்பதால் அவர்களை ஒழிக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிலர் ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அறிவித்தார். இந்த நிலையில் பாதுகாப்பு பிரிவை சுத்தப்படுத்தும் பணிகள் முப்படைகளிலிருந்து துவங்கப்படும் என்றும் அவர் உறுதியாக கூறினார். இதேவேளை பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊழல் மோசடி மற்றும் நிதி முறைகேடுகளுக்கு எதிராக அரசாங்கம் உறுதியுடன் மற்றும் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வரும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளார். அரசியல்வாதிகள் நேரடியாக சட்ட நடவடிக்கைகளில் தலையிடுவதில்லை என்றும் அதே நேரத்தில் மோசடி, ஊழல் அல்லது பொது நிதியின் தவறான பயன்பாடு போன்ற குற்றங்களில் குற்றவாளிகள் உறுதியாக சட்டத்தை முன் கொண்டுவரப்படுவார்கள் என்பதையும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இது அரசாங்கத்தின் கொள்கையினை மட்டுமல்லாமல் கையூட்டு மற்றும் ஊழலை முற்றிலும் ஒழிக்க கடைபிடிக்கும் உறுதியினையும் பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறியிருந்தார்.